நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நான் பனையூர்லயே இருப்பேன், இந்த கதவுகள் திறக்கப்படாது, இந்த கதவை தாண்டி யாரும் வர முடியாது, இவங்களை தாண்டி தான் நீங்க, அப்படி இல்லாம நான் வந்து ஃப்ரீயா ஃப்ரீக்வெண்டா உங்களை பார்ப்பேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது அது அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப சத்தியமா தெரியாது. உங்கள்ட்ட கேட்போம், சொல்லுங்க. பாப்பாருன்னா பெரம்பூரா திருச்சி கிழக்கான்றது நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எது அதிகமா வருதுன்னு பார்ப்போம். ஏன் அவர் மனசை கஷ்டப்படுத்தி திருச்சி கிழக்குன்னே சொல்லிடுவேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பெண்களுக்கு என்னன்னா, நான் ஒரு பெண்ணா, சரிப்பா ஆசை மதரா சல்யூட். ஒரு மேடையில ஏறி இருக்கின்ற இடத்திலேயே இருக்கின்ற கட்சியில் இருந்து இன்னொரு கட்சியை கலாய்க்கக்கூடிய ஒரே திறமை நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் வந்து இருந்திருக்கு. லாலிபாப் நீங்க வந்து புதுசு லாலிபாப் சாப்பிட்ற பேபி அப்படின்ற மாதிரி எது ஒன்று சொன்னாங்க. பேபி தான் சொன்னாங்க, பேபி அப்படின்னாங்க. அது லாலிசாப் அவரே பேபினா அப்ப இளந்தலைவர் குட்டி பேபி முதல்ல பேண்டு போட்டவர் அதெல்லாம் அழியிருப்பாங்க. அரசியல் இல்லைங்க, அவரு தாங்க சொன்னாரு. அரசியல்ல முதல்ல பேண்ட் போட்டவர் நான் தான் முதல்ல இந்த மாதிரி பேண்ட் போட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி எவனும் பேண்டே போட்டது இல்லையா அரசியல்ல? தலைவர் இருக்கும்போது தலைவர் முன்னாடியே இப்படி இப்படின்னு இருக்காரு, கையை இறக்கு இருக்காரு. போதையில் அடி அப்படியா? இல்ல இருக்காது, வைபிள் ஆடிட்டாரு. இருக்குமோ அந்த பாட்டு பருந்து பெரும் 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 பருந்து போட்டோன்னு முதல்ல ஆடிட்டு இருக்கோம். பழைய திமுக காரனை மாத்திராது, சப்பு சப்புன்னு வச்சு போடும். ஓடி போயிரு. அதுக்கு முன்னாடி செம்ம டான்ஸ் போட்டிருக்காரு. அப்படியா? ஆமா. இல்லைங்க, அவருக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்க மேடையில் சொல்லுவாங்களே, முதலமைச்சர் இப்ப வர போறாரு, இப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் தொழில் எடுத்து மேல சுத்தணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி சொன்னதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணணும், எல்லாரும் உட்காந்துருக்கோம், இவர் மட்டும் ஆடிட்டு இருக்காரு தனியா. கீழே உட்காந்து இருந்தவங்க சிரிக்கிற, அது அப்படி இல்லைங்க, சிரிக்கிறாங்கப்பாங்க எல்லாரும். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியர்பை 5 lakhs வந்து நெருங்கிட்டோம். டக்குன்னு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா சீக்கிரம் 5 lakhs வந்து ரீச் ஆகிடும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட போறீங்க? நன்றி சொல்லுவல்ல, உங்க நன்றியை நீங்களே வச்சுக்கோங்க. நன்றி பெரிய நன்றியா சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். அதுதான், வேற என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும் நம்மளால? அதில் சொல்ற மாதிரி இப்பயே அந்த காலிகள் எல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க விழுன்னு. வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஹைப் நிறைய பண்ணுங்க, அப்பதான் வீடியோ நிறைய மூவ் ஆகும். அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க, மிக்க நன்றி. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் பார்த்தேன். சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்க சூப்பர் தேங்க்ஸ் கேட்குறீங்க, சீமான் அவர்கள் திறன்நிதி கேட்கறாரு, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, இல்ல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. இது அன்பால அவங்களா அனுப்பக்கூடியது. நாங்க எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு கொடுங்க, நாங்க நிதி நெருக்கடியில கஷ்டப்படுறோம், நாங்க ஒரு நாளும் கேட்கவும் இல்லை, அப்படி கேட்கவும் மாட்டோம். இது அன்பால அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஒன்றும் அதுல வலிஞ்சு திரிஞ்சு பண்ண வேண்டியது. அதுலயே இருக்கிற ஆப்ஷனை தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அது மூலியமா தான் இது வந்து சட்ட விரோதமாலாம் வரல, ஆக்கப்பூர்வமா சட்டத்து இதுபடி தான் வந்து அது வந்து வருது. அதனால அப்ப அண்ணன் சட்ட விரோதமா பண்ணிட்டு இருக்காருன்றீங்களா? இல்லங்க, அவங்களுக்காக சொல்றேன். அண்ணன் சட்ட விரோதமா பண்றாருன்னு நான் சொல்லல. அது எப்படி சொல்ல முடியும் சட்ட விரோதமா பண்றாருன்னு? அப்ப கணக்காட்டிட்டு இருக்காரு, அதெல்லாம் காட்டுவாங்க. அது ஒரு இதுக்கு தானே போகுது. அதனால வந்து அதையும் இதையும் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிரதர். நீங்க அவர் வந்து நான் நிறைய அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அவர் 3-4 கமெண்ட் போட்டிருக்காரு, எல்லாமே நமக்கு எதிரான கமெண்ட்ஸ். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க அப்படி சொன்னதுனால சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. திரள்நிதியும் சூப்பர் தேங்க்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு பார்த்தனே எல்லாருமே திரள்நிதி சொல்லிடுவாரு போல இருக்கு. ஓகே, போலாங்களா? தாராளமாக. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனது 4 மணி அளவில். ஆமாம், ஃபுல்லாக படிக்கல. 93 பக்கமும் என்னமோ இருக்கு, நிறைய இருக்கு. ஆமாம்,
அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வந்து இந்த சென்னையோட இந்த இதை பத்தி பேசலன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா ரோட் ஷோ பத்தி ஆமா ரோட் ஷோ பத்தி பேசல. நேத்து அவர் வந்து விடுப்புலாம் சொல்லாதீங்க, கடுப்பா இருக்குது எனக்கு. லீவு தானே வரல, ஆபீஸ்க்கு தான் ஆபீஸ் வரல. ஸோ அதனால வந்து நேற்று பேச முடியல. ஒன்றும் இல்லை, நேற்று நல்லா இருந்துச்சு. ரோட் ஷோ போயிருந்தாரு சென்னையில். நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சு, இதே மாதிரி க்ரௌட் தான் இருந்துச்சு. பட் ஆனால் திருப்பூர் தூத்துக்குடி மாதிரி எந்த க்ரௌடு வந்து இதாகலை. அப்படியே ரோட்ல வந்து போனாங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசலைன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் வந்துருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து சொல்லப்பட்டது, போலீஸ் அவர்களே வந்து பேச வேண்டாம், இதுக்கு தான் அனுமதி அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து ராவுத்தர் இப்ராஹிம் ஐயா வந்து சொல்லிட்டு போனாரு. அதுதான் நமக்கு தெரிஞ்ச தகவல். ஸோ ரோட் ஷோ ஓகே, கண்ட்ரோலா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சதுன்றதே சக்சஸ் தான். இதுல பேசுறது பேசாதெல்லாம் அடுத்த பிரச்சனை. சக்சஸா முடிஞ்சதுன்றதே பெரிய சக்சஸ் தான். ஸோ நேத்தும் புரசைவாக்கம் எங்கேயோ போகும்போது லெஃப்ட் சைட்ல அவர் வந்து திரும்புறதுக்கு வேலை நேரா போயிட்டாரு. ஆனால் அங்க க்ரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றதுனால அங்கேயும் வந்து முடிச்சிட்டதா சொன்னாங்க. தலைமலை வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, சும்மா கிடையாது. போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 வழக்கு, 2 வழக்கு அவர் மேல. அப்புறம் காலையில ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க 2 வழக்கு போட்டிருக்கதா சொன்னாங்க. அதான் எக்ஸ்ட்ராவா 1 சேர்த்து. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்க மட்டும் ஸ்பெஷல். அவங்க மட்டும் அப்படியே டிராவல் பண்றாங்க வண்டியில ரோட் ஷோல. ஆனந்த், ராஜ்மோகன், ஜேசிடி பிரபாகர் எல்லாரும் வந்து ரோட் ஷோல வந்து வராங்க. முக்கிய புள்ளிகள்ல அது இல்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் கிடைச்சது, மற்றவங்களுக்கு அது கிடைக்கல. செங்கோட்டையெல்லாம் மேலே ஏறி வால் கொடுத்தாரு. அப்புறம் காரைக்குடி பிரபு வந்து அபரிவிதமா மேலே ஏறி டக்குன்னு எப்படியோ போய் நின்றுட்டாரு. அந்த போய் ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. கிடைக்காதவங்க எல்லாம் பாவம் இல்லையா, அவங்களுக்கு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணி விடுங்க. 234 உங்க கேண்டிடேட்ஸ் தான் நிக்கிறாங்க. நீங்கனாலும் அவங்க தான், அவங்கனாலும் நீங்க தான்றதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இவங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்காம போகும். இப்ப நம்ம வாணியம்பாடிக்கு போனோம், அங்க இருக்கிற ஒரு சையதுக்கு வந்து அது வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாரும் உங்களோட பாட்டு உங்களோட போட்டோ வச்சுட்டு போறாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்க ஒரு மாற்று வழியாவது பண்ணி கொடுங்கன்றது நம்மளுடைய கோரிக்கை. இப்போ மற்ற கட்சியெல்லாம் எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்றாங்க, அது ஈக்குவல் ஆயிடும். நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் உங்களால பண்ண முடிஞ்சிருக்கும் போது ஒரு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் பண்றாங்களான்னு பார்ப்போம். மேனிஃபெஸ்டோ நம்ம எதிர்பார்த்தது, சாரி நீங்க எதிர்பார்த்தது, உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதான் சொல்றேனே, விஜய் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து உருவாக்கி வைக்கலங்க. நீங்க என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் அரசியல் தளத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவா இதையா கொடுத்துருக்க, இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு உண்மையாவே அவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லை. இந்த மேனிஃபெஸ்டோ கொடுக்க போறாருன்னா எனக்கு வந்து ஒரு மிராக்கிள்ஸ் தான் இருக்கு. ஒருத்தர் வந்திருக்காரு, சினிமா துறையிலிருந்து வந்திருக்காரு, பயங்கரமான கூட்டம் வருது, அது என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பயங்கரமா வந்து இருக்கு. பட் அதை தாண்டி ஒரு அரசியல் தலைவரா அப்படி போய் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இப்ப இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பேசலாம். அப்படி பார்க்கும்போது 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் கொடுத்துருக்காருன்றது ஒரு பிரேக்கிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 100 யூனிட் இலவசம்னு அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. அது பெரிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. 100 யூனிட் போச்சுன்னா மீதி இருக்கிற யூனிட்டுக்கு தான் பணம் கட்டணுன்றதுனால இப்போ ஒரு 200 யூனிட் கொடுக்குறாருன்னும் போது தேவையான விஷயம் தான். ஏன்னா கரண்ட் பில் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ எல்லார் வீட்லயும் ஏசி ஓடுது. அது வந்து மாசம் இப்போ அதையும் சொல்லியிருக்காரு, மாசம் கணக்கீடு பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காரு. நிறைய இருக்குங்க மேனிஃபெஸ்டோ, ஃபுல்லாலாம் படிக்கல, தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமானது மட்டும் எடுத்துட்டு பேசலாம் தான் இருக்கும். ஸோ அதில் 200 யூனிட்டாக இருக்கட்டும், அந்த மாதம் கணக்கீடு, ஏன்னா மாதம் கணக்கீடுன்னு சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்து சொன்னாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் பண்ணல. கேட்டால் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தல, அதை பொறுத்தல, இதை பொறுத்தல அப்படின்னாங்க. அதுக்கு நிறைய செலவாகும்னாங்க. ஆனால் 5000 மட்டும் போட முடிஞ்சுது. அது மட்டும் டக்குன்னு பண்ண முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் அவர்கள் அதை சொல்லியிருக்காரு. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல திட்டமா இருக்கும். ஏத்தாம இருக்கணும், ஏன்னா வருடம் ஏத்தணும், அது கம்பல்சரி. நீங்க அப்படி இது பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம திட்டம் வேற. இந்த 200 யூனிட் ஓகே, பட் ஆனால் மாசம் எடுக்கிறதும் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு யூனிட், இந்த யூனிட்டுக்கு மேலே போனால் அமௌண்ட் வேரி ஆகுன்றதுனால அந்த விஷயம் 200 யூனிட் எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்லப்பா 200 யூனிட் அப்படின்றது நல்ல விஷயம் தான். ரெண்டாவது ஐவிஎஃப், இந்த இலவச இது மையங்கள், ஐவிஎஃப் எல்லாம் அதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் தான் அடிக்கடி அதை பற்றி பேசுவீங்க. ஒளிஞ்சானுங்க இல்லை, அது என்ன சொல்கிறது, சமீப காலம் ஒரு 5-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ன்றது ரொம்ப எந்த இடத்துல பார்த்தாலும்
இந்த குழந்தையின்மைக்கு சிகிச்சைன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு பிசினஸாவே முன்னாடிலாம் நம்ம எஸ்டிடி பூத் மாதிரி அங்கங்க இருக்கிற மாதிரி இப்ப அங்கங்க ஐவிஎஃப் தான் இருக்கு. இதா இருக்கு, செயற்கையா வந்து கருத்தரித்தல். ரெண்டாவது நம்மளும் அந்த அளவுக்கு பலம் அந்த உடம்புல வந்து சாப்பிட்ற சாப்பாடு உணவு முறை எல்லாமே மாறிட்டு வரணும். இது நல்ல ஒரு பெரிய பிசினஸாவே பார்த்து சொல்ல முடியல, எத்தனை கோடின்றது சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய கோடி கணக்குல வந்து எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல ஐவிஎஃப் இந்த இன்ஸ்டியூட் வச்சுருந்தவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தவங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரான்ச் இருக்குதுங்க அவங்களுக்கு. இதே மாதிரி நிறையா வந்திருக்கு, ரொம்ப கோடி கணக்கில். ரெண்டாவது படிக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரி கருமுட்டை வியாபாரம் இடையில கூட அது நிறையா போயிட்டு இருந்துச்சு. 500 1000ன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 5000ன்ற மாதிரி கொடுத்து கருமுட்டை எல்லாமே வாங்கி அது இங்கே கிளைண்ட்டுக்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம்னு விற்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது அது ஒரு பெரிய இது. அது அந்த இன்சூரன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அது இப்போ இன்சூரன்ஸ்லயும் வந்து அதை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். 25 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்சூரன்ஸ் வைக்கப்படும்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட காப்பீடு திட்டம் தான். காப்பீடுனா 3 லட்சம் 5 லட்சத்து வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 25 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு இதய சிகிச்சை வரைக்கும் உங்களுக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்கன்றது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் அதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லியிருக்காங்க, கேன்சருக்கும் சொல்லியிருக்காங்க. கேன்சர்லாம் முன்னாடி யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் 25 லட்சம்ன்றதே உங்களுக்கு வந்து பெரிய இதுதான். குடும்பத்திற்கு 25 லட்சம் அப்படின்றது பெரிய விஷயமா தான் வந்து பார்க்கலாம். அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நானும் பார்க்குறேன். ஸ்கூல் 100 ஸ்கூல் வந்து ஆமாம் ஸ்கூல் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு மற்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். 2500 ரூபாய் மகளிருக்கு, அந்த புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு வந்து இந்த பட்டுப்புடவை, 1 சவரன் தங்க நகை, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான அந்த மோதிரம் அந்த திட்டமா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா முழுசா தெரியாது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா திட்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முருகனுக்கு, சிவனுக்கு, அப்புறம் நாகூர், வேளாங்கண்ணி போன்ற இடத்துக்குலாம் ஆன்மீக சுற்றுலா திட்டம்னு ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய இருக்கு மேனிஃபெஸ்டோல. அது முழுக்க அதை கொண்டு போய் அவங்களுடைய ஐடி விங்கும் கட்சியினரும் மற்றவர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் போய் சேர்த்தாங்கன்னா அது இன்னும் பெரிய தாக்கத்தை 5-6 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ள 21 வரைக்கும் தான் டேட் அப்படின்னு டைம்ன்றதுனால அந்த மேனிஃபெஸ்டோவை முழுக்க போய் வந்து சேர்க்கலாம். மிக முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பணமும் வந்து அதே மாதிரி இந்த இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக 15,000 ரூபாய் தாய்க்கோ அல்லது பாதுகாவலருக்கோ 15,000 ரூபாய் வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும்னு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு சம்பளத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னது. அப்படின்னு எல்லாமே வீடு தேடி ரேஷனுக்கு வந்து வீடு தேடி எல்லாருக்கும் வந்து வரும். அப்புறம் அந்த ப்ரிவிலேஜ் கார்டு வந்து வரும். என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து நீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அந்த ப்ரிவிலேஜ் கார்டு மூலயமா என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமான ஒரு இதுதான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு 200 யூனிட் மின்சாரம் ஹாப்பி. இல்ல நிறைய சொல்லியிருக்காங்க. கட்டுறவனுக்கு தாண்டா தெரியும். சம்பளத்துல காவாசி கரண்ட் பில்லுக்கே போயிருது அப்படின்னு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். எப்படி இந்த என்ன நம்மளை விட முன்னாடி மிஷின்ல இந்த கவுண்ட்ல போயிட்டு இருக்கும்ல, மாசம் கொண்டு போய் சம்பளத்தை வச்சோம்னா அவன் ஒரு 5000 ஒரு 6000 ஒரு 7000 அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறானுங்க. கடைசியில நமக்கு ஒண்ணும் இந்த மீட்டர் சுத்தம் தெரியுங்களா, அப்பப்போ போய் பாத்துறது இது சுத்துதா இல்ல நிக்குதா. அது ஏன்னா 200 யூனிட் மின்சாரம்ன்றது நிறைய பேருக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நெசவாளர்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லியிருக்காரு. அதான் அதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் கோலம் போட சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்து டிவிக்கு விசில் சின்னத்தை கோலமா போடுங்க அப்படின்னு காலையில இருந்து பார்க்கலாமா? இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே நான் எக்ஸல் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் சொன்ன அடுத்த 5ஆவது நிமிஷமே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க, எனக்கு புரியல. கோலம் இப்பெல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. பாப்போம். அது இந்த திமுகவுடைய யுக்தி. இந்த திமுக தமிழ் வாழ்க, தமிழ் வளரட்டும், வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி டிஎம்கேக்கு இந்த கருப்பு சிவப்பு போட்டு கொடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்குல்ல. அதுலயும் கோலத்துல எரிச்சோம்ல காலையில, அதுல எரிச்சதுல வந்து கோலம் போட்டு தான் எரிச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கேட்டிருக்காரு. சரி பாப்போம் நாளைக்கு எவ்வளவு கோலங்கள் வந்து எக்ஸ்ல வந்து சேருது அப்படின்றத பார்க்கலாம். ஓவராலா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேனிஃபெஸ்டோவா மெயினான ஒரு விஷயம், யார் வேணாலும் இனிய வந்து சந்திக்கலாம். இந்த விஜயை பார்க்க முடியாது அது இதெல்லாம் இல்லை, நேரடியாவே நீங்க வந்து இனிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏத்துக்க மாட்டாருங்க அவரு. இருந்தாலும் இன்னைக்கு அவர் சொன்னதை நான் சொல்லி ஆகணும். நான் ஏத்துக்க மாட்டேன்னா நீங்க இப்படின்னீங்கன்னா அப்ப அதுக்கு அதுதான் அர்த்தம். எனக்கு புரியலங்க. அவரு சொல்லியிருக்காரு, அது நடக்கும்போது தான் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நான் என்னவா இருந்தாலும், நாளைக்கு நான் என்னவா இருந்தாலும் என் தொகுதிக்கு நான் வந்து எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதிக்கு தான் அவரால் வந்து வர முடியும். 2 தொகுதியில் ஒரு தொகுதியை நீங்க வந்து ரிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எந்த தொகுதியை
இப்போ 2த்துலையும் ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 2த்துல ஜெயிக்கும் போது 1 ரிசைன் பண்ணுவார். என்னுடைய கணக்குப்படி திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிடுவாரு. எனக்கு திருச்சி கிழக்கு தான் வேணும். உங்களுக்கு உங்க தொகுதின்றதுனால அங்க வேணும். அப்படி இல்லைங்க, அங்கதானே ஒருத்தர் சவுடாலாம் நீ ஏரியால வந்து நின்று பாருன்னு சவுடாலாம் வந்து வாயெல்லாம் விட்டுருக்காருல. நான் சொல்றேனே, சரி உங்க ஆசைக்கு திருச்சி கிழக்கு, என் ஆசைக்கு பெரம்பூர்னு வச்சுக்கோங்களேன். என் தொகுதிங்க அது. அதான் உங்க தொகுதிக்கு திருச்சி கிழக்குங்க. இப்போ பெரம்பூர்ல அவர் வந்து திருச்சியை ரிசைன் பண்ணிட்டு பெரம்பூர்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரால் மாசம் ஒரு தடவை வர முடியும், அவரால் வாய்ப்புகள் வந்து இருக்கு. திருச்சி கிழக்குன்னும் போது கொஞ்சம் வந்து யோசனையா இருக்கும். ஒருவேளை நாளைக்கு அவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா அப்ப திருச்சி கிழக்கு அவரால் போக முடியுமா, மந்த்லி ஒன்ஸ் போய் பார்க்க முடியும். இல்லைன்னா கூட நீங்க வந்து என்னைய பார்க்கலாம் சொல்லணும். மாசம் ஒரு தடவை நான் வந்து பாப்பேன் அப்படின்ற இல்லன்னா இங்க இருந்து இங்க வந்துடலாங்க. மாசம் ஒரு தடவை நான் வந்து பாப்பேன்னா அப்போ திருச்சி தான் வந்து ஏன் இப்ப இங்கன்னா வந்து பார்க்க மாட்டாரா? இங்க என்ன எங்க சென்னையில இருந்து சென்னையில ஏன் போக முடியாது? அதுவே பல பேருக்கு கஷ்டமா இருக்குங்க. ஒரு எம்எல்ஏ அவர் வீட்டுல இருந்து அந்த தொகுதிக்கு போறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப எல்லாரும் போயிட்டு திரும்பி வராங்கல்ல, மக்கள் துரத்தி அடிக்கிறாங்களா, அதையும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். அந்த மாதிரி இல்லாம நான் வருவேன், இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன பார்க்கணும்னாலும் என்னை நீங்க வந்து பார்க்கலாம். ஏன் அதை சொல்றாருன்னா, நான் பனையூர்லயே இருப்பேன், இந்த கதவுகள் திறக்கப்படாது, இந்த கதவை தாண்டி யாரும் வர முடியாது, இவங்களை தாண்டி தான் நீங்க, அப்படி இல்லாம நான் வந்து ஃப்ரீயா ஃப்ரீக்வெண்டா உங்களை பார்ப்பேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது அது அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப சத்தியமா தெரியாது. உங்கள்ட்ட கேட்போம், சொல்லுங்க. பாப்பாருன்னா பெரம்பூரா திருச்சி கிழக்கான்றது நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எது அதிகமா வருதுன்னு பார்ப்போம். ஏன் அவர் மனசை கஷ்டப்படுத்தி திருச்சி கிழக்குன்னே சொல்லிடுவேன். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம். ஏங்க எப்படி இருந்தாலுமே எம்எல்ஏவா இருந்தா என்ன, அவர் தானே சிஎம். ஜெயிச்சா சிஎம், ஜெயிச்சா சிஎம் தான். இப்போ அவருக்கு சந்தோஷமா இருக்குங்க. இல்ல ஜெயிச்சா சிஎம் அப்படிங்களா? ஏங்க ஜெயிச்சா சிஎம் தானுங்க. நான் என்னங்க தப்பா சொன்னேன்? பின்ன அவர் ஜெயிச்சா புஷி ஆனந்தா சிஎம் வருவாரு, அவரு தான் சிஎம். அடுத்தது போயிடலாங்களா? ஜெயிப்பாருங்க, ஜெயிப்பாரு. ஒரு வாயில இருந்து அந்த வார்த்தையை வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது. நான் 4ஆம் தேதி சொல்றேன். அப்படியா? சொல்றேன், சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அப்படின்னா ரகசியம்லாம் இல்ல, நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப நான் போனே கேட்டு தெரிஞ்சுக்க. இது சாதாரணமா இந்த விஷயத்த நான் வந்து சொல்லக்கூடாது, ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனா சொல்றேன். நான் டீ சாப்பிட்டு வந்துடுவா? இல்ல சீக்கிரமா ஒன்லைன்ல சொல்றேன். துரந்தர்னு ஒரே ஒரு படங்க. அந்த 2 ரிலீஸ் பண்ணானுங்க. இல்ல அத 2 ரிலீஸ் பண்ணாங்க. 8 மணி நேரம். அதுல என்ன ஒரு இதுனா, நிறைய பேர் வந்து துரந்தர் படம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக அந்த கதையோட ஆமா நீங்களும் பார்த்தது இல்ல, அதனால அந்த கதையோட ஒரே ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியாவுக்கு எதிரா இருக்கிற தீவிரவாதிகளை அவங்க கேங்குக்குள்ளேயே பூந்து, அதாவது இந்தியாவிலேருந்து போய் அவங்க கேங்குக்குள்ளேயே பூந்து அவங்க கேங்ஸ்டராக மாறி அவங்கள காலி பண்ணுறது பேர் தான் துரந்தரோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்தியாவுக்கு எதிராக, புரியுதுங்களா, ஒரு தீவிரவாத கும்பலுக்குள்ள பூந்து, அதாவது ஒரு தீய சக்திக்குள்ள புகுந்து ஒரு கேப்டனா, புரியுதுங்களா, ஒரு கேப்டனா உள்ளுக்குள்ள பூந்து வருது அவங்கள அழிக்கிறதுக்கு கேப்டனா வருது. ஆமா கேப்டனா. ஆனா என்னன்னா அதுல ஒரு ஆண் போயிருந்தாங்க, இங்க ஒரு பெண் துரந்தரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க தேமுதிகல இருந்து. அந்நியார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லலன்னு கேளுங்க. எனக்கு துரந்தர் அந்த மேடையில எல்லாம் தெரியும், இந்த ஃபயரி ஸ்பீச் எல்லாம் நடக்குங்க அந்த படத்துல, அதே மாதிரிதான் நடந்திருக்கு. உன் வச்ச உன்னைய போட்டு வச்சியா? எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வச்சு, தனி வரும்ல தம்பி ராமையா, திடீர்னு என்ன இப்படி எழுதி கொடுத்துருக்கானுங்க, சரி தம்பி எழுதி கொடுத்தா கரெக்டா தான் இருக்கும் படிப்போம்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் இந்த இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடக்குது நாசரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஐயா ஐயா டக்குன்னு மயங்கிறீங்கன்னா எனக்கு மயக்கம் வருது அப்படின்ட்டு மயங்கிடுவாரு. இல்ல அவங்க சொன்னதுல பெண்களுக்கு என்னன்னா, நான் ஒரு பெண்ணா, சரிப்பா ஆச மதரா, எனக்கு நான் அந்த வாக்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓ அதான் ஃபர்ஸ்டா? ஆமா வாக்கிங் முடிச்சிட்டு இது கிடையாது. நான் கூட சரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிங்க நடை போட்டுன்ற மாதிரி நடந்து போனாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல 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 அப்படி பார்த்தா இன்னும் வரவேற்பு ஜாஸ்தியா இருந்திருக்குமே மக்கள்கிட்ட. போகும்போதே அடிச்சாங்களே.
என்ன பண்ணிட்டாங்க லேடி துரந்தர் எல்லாரும் போனாங்க. ஸ்டாலின் அவர்கள் சீட்டு வாங்காத மக்கள் நீதி மையம் அப்படி சொல்லுங்க, டீசெண்டா இல்ல டார்ச், அதுதான் நான் ரொம்ப டீசெண்டா சீட்டு வாங்காத மக்கள் நீதி மையம், நீங்க டார்ச் லைட்ன்றீங்க, அதுக்கு தான் வேலை இல்லாம போச்சு. அப்புறம் என்ன, டார்ச் லைட் தானே, வெளிச்சம் இல்ல, ஆஃப் பண்ண டார்ச் லைட், ஆஃப் பண்ண டார்ச் லைட்டு மக்கள் நீதி மையம். கூட்டணி கட்சிகளோட பாவத்தை கொட்டிக்கிட்ட தேமுதிக இவங்க தான் வந்து நடந்து வராங்க. நடந்து வரும்போது எல்லாம் பூவை தூக்கி வந்து போடுறாங்க. அடி ஆமா, எல்லாரும் வந்து முதலமைச்சர் ஃபேஸ்ல அப்படி தூக்கி அடிக்கிறாங்க. அவர் வந்து மலையில அதிகமா போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களால துடைக்க கூட முடியல. அவங்கள்ட்ட பூ தான் கிடைச்சிருக்கு, அதனால எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வேக வேகமா. அது வந்து கைட்டி போகும்போது கண்ணுல எல்லாம் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் நிறுத்திட்டாங்க, போதும் 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 அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் தான் நடந்து வந்து, இவங்க 3 பேர் தான் நடந்து வந்து. ஸ்டாலின் அவர்களும் பிரேமலதா இவங்க 2 பேர் தான் நினைச்சேன். தப்பா நினைச்சிட்டீங்க. எந்த செக்யூரிட்டி இன் பண்ணிருக்காங்க? புரியல, எந்த செக்யூரிட்டி இன் பண்ணிருக்காங்க? கொஞ்சம் வெள்ளையா வேற இருந்தாங்க. அதுதாங்க, அந்த ட்ரெஸ் இப்ப இந்த சஃபாரி போட்டுருக்கிறவங்க இன் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற பிளாக் கார்ட்ஸ் இன் பண்ணி கேப் போட்டுருப்பாங்க. அப்ப ஒரு குருதி புனல் கெட்டப்ல வந்திருக்கணும், அப்பதான் அவர் நம்பி இருப்பாங்க. இல்லனா ஒரு பாடி கார்டு இல்லன்றீங்களா? டிஎம்கேயோட பாடி கார்டு தான் அவரு. பாடி கார்டு தான், பாடி கார்டு முனிசரம் தான், யாரும் இல்லன்னா இல்லங்க. இப்ப 3 பேர் வந்தாங்கல்ல, அதுல வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட தரேன், போடுங்க. எங்க போனாலும் தெரியல, விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கு ஒரு அவமானம் நடந்துகிட்டே இருக்கு. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. இப்ப சமீப காலமா விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை அவர்களே வந்து திருமாவளவனே வந்து அடிக்கிறாரு, திட்டுறாரு, ஏதாவது ஒண்ணு பண்றாரு. பிரேமலதா திருமாவளவன் பேசினா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் கேட்டா ஏன் எந்திரிச்சே ஆகணுமான்னு கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து கூட்டணிக்கு தலைமை ஸ்டாலின் தானே, நான் அவரு பேசும்போது தானே எந்திரிக்கணும், அதுதானே நியாயம் அப்படின்னு வந்து அதுக்கே வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்புறம் நேற்றைய தினம் இல்லைங்க, பாயிண்டா பேசுறது இல்ல, நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரௌட் வந்து வருது. ஒரு 2 விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் வந்து அவங்க கழுத்துல அந்த துண்டை போட்டுக்கிட்டு கையை கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. சரி, கூட்டத்துல எல்லாருக்கும் கை கொடுக்க முடியாதுதான், அது வந்து கஷ்டம், எல்லா தொண்டர்களுக்கும் கை கொடுக்க முடியாதுன்றது உண்மை. ஆனா அவங்களை எப்படி ட்ரீட் பண்றோன்றது இருக்குல்ல, அவர் சிஎம் தான், அவருக்கான புரோட்டோகால் இருக்கு, அவருக்கான பாதுகாப்புலாம் இருக்குதான். ஒரு செகண்ட் அவருக்கு கை கொடுத்துட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம விஜய் அவர்களை வந்து பேசுறோம், கேட்கிறோம், அவரு கூட வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்க முடியல. ஆனா அவருக்கு வந்து இயல்பா அந்த இதை தூக்கி போட்டுறாங்க, அவர் பிடிச்சிக்கிறாரு, அதுல உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுது. அவரு வந்து இந்த நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒருத்தர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார், ஒருத்தவங்கள்ட்ட காட்டினல, ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து விஜய் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு போனாங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு. அந்த எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்க சொல்ல சொன்னாங்க, ஒரு தடவை சொல்லுங்க ஆமா அப்படின்னு. அவங்க வந்து நம்ம பேசுனதை கட் பண்ணி ட்விட்டர்ல மேல நம்ம பேசுறதையும் கீழே அந்த லேடி ஓடி வரதையும் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கு விஜய் கை கொடுத்தாருன்னா, அவங்க போன் எடுத்துட்டு வரல, அவங்க போன் எடுத்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு வரல, அவங்க உணர்வுபூர்வமா விஜயை பார்த்து கையை கொடுத்துட்டு அதுதான் வேணும். இப்ப எல்லாரும் போன் எடுத்து நம்ம போன்ல விஜயை எடுத்துடணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட நிக்கிறாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு விஜயை பார்த்து கையை கொடுத்துட்டு, அதனால அவர் வந்து ஸ்லோ பண்ணி கையை கொடுத்துட்டு போனாரு. ஆனா நீங்க நடந்துதான் போறீங்க, உங்களுக்கு இவ்வளவு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு தடவை உங்க லெஃப்ட் ஹேண்டை இப்படி டச் பண்ணீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க, சந்தோஷப்பட்டு போறாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த தொண்டர் இப்படி கையை கொடுக்க வர்றாரு, அந்த கையை அப்படி முடக்கி அடிச்சு பின்னாடி தள்ளி விடுறாங்க. அது எதுக்கு அந்த கையை கொண்டு போய் கொடுக்கணும்? உங்களுக்கு இவ்வளவு அவமானம் நேருது, நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுங்க, ஓட்டு போடுங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க, எதுக்கு கொண்டு போய் கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அவங்க கை கொடுக்க மாட்டாங்க. நீங்க வண்டியில ஏறினாலுமே உங்களை கீழே தான் இறக்குவாங்க, உங்களோட கட்சி கொடியை பல இடங்கள்ல ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களுடைய அந்த கட்சி கொடியெல்லாம் அந்த கூட்டணி கட்சியோட கொடியில கூட உங்களை கொடியை மறுப்பாங்க, பல இடங்கள்ல உங்க பேரே திருமாவளவன் பேரே செவுத்துல எழுத மாட்டாங்க. இது வந்து நான் சொல்ல போனா நம்ம எக்ஸ்ட்ரீம்ல சொல்லல, நம்ம அவங்களுக்கு ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்காதீங்க, அது நிறைய இன்னும் மாத்த வேண்டியது இல்ல, எக்ஸ்ட்ரீம் போய் சொல்லல, இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. ஆமா, துரைமுருகன் அடிச்சாரா ஏறுறதுக்கு? ஆமா, திருமாவளவனை பிரேமலதா அசிங்கப்படுத்தினாங்களா? திருமாவளவனே கோவப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சா தொண்டர்கள் ஏறி பண்ற அட்ராசிட்டியில? நேத்து திருமாவளவன் இது தொண்டர்கள் போய் கை கொடுக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கொடுக்காம போனா அவங்களை வந்து முடக்கி தட்டி விடுறாங்களா? இப்படி எல்லாமே வந்து நடந்துகிட்டு தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்றத பதிவா நீங்க பாத்துக்கங்க. பல இடங்கள்ல உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு விசிகா அவர் தலைவர் அவ்வளவுதான், அதை வச்சுதான் இந்த இது ஓடினப்போ விஜய இவங்க பேசுறதுக்கு பதிலா இவரை வச்சு பேச வைக்கிறதுக்காக ஒரு கருவியா தான் திருமாவளவன் அவர் உண்மைதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான், இப்பயும் அந்த பரப்புரையில பேசிட்டு இருக்காரு, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, நம்ம இதுக்கு வந்திருக்காங்க அது வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் பேசுறாரு தவிர இவங்க என்ன அரசியல் பண்றாங்களோ அதை பேச மாட்டேன்றாங்க.
அதுக்காக சீமானவர்களை போல என்ன சீமான் போல இல்லை ஒரு மாதிரி வந்து இவரை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற திமுக கட்சியில் கூட்டணின்ற பேரில் வச்சுக்கிட்டு இவங்க பேசுறதுக்கு பதிலாக நீ பேசுன்ற செகண்ட் மவுத்தாக வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். அந்த மேடையில் ஃபர்ஸ்ட் கமலஹாசன் பேசினாங்களா பிரேமலதா பேசினாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கமலஹாசன் பேசினதுக்கு போயிடலாம். என்ன வந்து நான் அந்த வயசுல இருக்கும்போதே என்ன வந்து இந்த ஏன் நீ இன்னும் திமுக கழகத்துல வந்து சேரலன்னு வந்து கேட்டாங்க. அப்ப எனக்கு தைரியம் இல்ல. டெலிகிராம் அனுப்பிச்சாங்க. அப்ப எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், நான் இந்த குடும்பத்தோட வந்து இணைஞ்சிட்டேன் அப்படின்னு. எங்களுக்கு தெரியுமே, உங்கள்கிட்ட வச்சிருந்த அடமானம் வச்சுட்டு நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அந்த குடும்பத்துல. இதுல என்ன புது, எங்களுக்கு தெரியாத கதையை சொல்ற மாதிரி. அங்க போனா என்ன பண்ணிருப்பாங்க, அப்பவே ஏதோ ஒரு மட்டம் மாவட்டம்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து எம்பிங்க இது பண்ணியிருப்பாங்க. எம்எல்ஏ ஆர் எம்பி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போவும் அதுதான் கிடைச்சிருக்கு, ஒரே ஒரு எம்பி கிடைச்சிருக்கு, இவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? அதெல்லாம் அவர் சொன்னாரு, இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது நான் வந்து சொல்றேன், ஒரு அசம்பாவிதம் ஒரு விபத்து நடக்காம இந்த இதை வந்து நடத்த முடியும். அதனாலதான் 75 வருஷம் கட்சி வந்து இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படின்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இளைஞர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களால சரியா பண்ண முடியாது. ஒரு திரைப்படத்தை கூட ஒழுங்கா எடுக்க முடியாது இளைஞர்களால. ஓகேவா? அப்படிதான் கிட்டத்தட்ட அதுக்கு அதுதானே பொருள். இப்ப நீங்க இருக்கீங்க, நாளைக்கு ஒரு படம் பண்ண போறீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. மணிரத்னத்தால தான் பண்ண முடியும். லோகேஷ் கனகராஜன் மணிரத்னத்தால உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுக்க முடியும். அதனாலதாங்க தக் லைஃப் பண்ணாரு. மணிரத்னத்தால உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்க முடியும். லோகேஷ் கனகராஜன் தான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்க முடியும். ஆனா அதை மறந்துட்டு, ஆனா இங்க மட்டும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? அனுபவம் தேவைப்படுது, இது தேவைப்படுது. திமுகவால தான் முடியும். நீங்க வந்து சினிமாவையும் அரசியலும், சினிமா அது வேற கலை, அரசியல்ன்றது சேவை, அது குடும்பம். அதாவது அந்த குடும்பம் கலைஞ்சு போயிடுமா? அது குடும்பம் இல்லையா? கூட்டம் வந்து குடும்பம் கிடையாதான். அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுமா? ஏங்க, உங்களுக்கு வந்த கூட்டத்தையும் உங்களுக்கு வந்த இதை வச்சுட்டு நீங்க வந்து பேசக்கூடாது. நீங்க இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது இருந்த மக்கள் விருப்பம் வேற. நீங்க ஒரு மக்களின் கலைஞன் கிடையாது, நீங்க ஒரு மக்களுடைய நாயகன் கிடையாது. நீங்க ஒரு சினிமாவுக்கான ஒரு நபர், கதாநாயகன் இல்ல, சினிமாவுக்கான நபர். சினிமாவுல என்ன வேணும், என்னென்ன தேவை, எப்படி வேணும்ன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா விஜய்க்கு அந்த இது கிடையாது. விஜயோ ரஜினியோ எம்ஜிஆரோ இவங்களுக்கெல்லாம் அந்த கேட்டகரி கிடையாது. அவங்கெல்லாம் வேற. அவங்க வந்து மக்களின் நாயகர்கள், மக்களால் விரும்பப்படக்கூடியவங்க. நீங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க எது வேணாலும் பண்ணுவீங்க, உங்களை ரசிப்பாங்க, உங்களை கொண்டாடுவாங்க. திரைப்பட கலைஞர்களே கொண்டாடுவாங்க, திரைப்படத்துல கொண்டாடுவாங்க, இந்திய சினிமா அளவுல உங்களை கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு குப்பனோ சுப்பனோ ராமசாமியோ கந்தசாமியோ இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டீங்கன்னா உங்களை பத்தி தெரியாது. ஆனா அதே ரஜினிகாந்தை பத்தி கேளுங்க தெரியும், விஜயை பத்தி கேளுங்க தெரியும், அஜித்தை பத்தி கேளுங்க தெரியும். இப்போதைக்கு இவங்க தான் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிச்சு. அதனால உங்களுக்கு வந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க ரசிகர்கள் கூடி கலையிற கூட்டம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் அதே தான். அவருக்கும் சி சென்டர் வரைக்கும் தெரியும், டெப்த் வரைக்கும் போனவர், அவருக்கும் தெரியும். ஏன் அவரால் ஜொலிக்க முடியலன்னா, ஜொலிச்சாரு. 8% ஒருத்தர் என்ட்ரன்ஸ்லயே வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 2 ஆளுமைகளை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கருணாநிதியை தாண்டி ஒரு மனுஷன் 8% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா சும்மா கிடையாது. அவருடைய உழைப்பு. அவரும் 234லயும் போட்டு பார்த்தவர். அதுல 8% வாங்கி அவர் மட்டும் ஜெயிச்சு 27 லட்சம் ஓட்டுகள் வந்து அப்பவே வந்து வாங்கியிருக்காரு. அப்ப அவரால முடியலையா? உங்களால அடுத்தடுத்து அது சஸ்டெயின் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த திறமை இல்லை, உங்களுக்கு அந்த வலு இல்லை, அதனால நீங்க போயிட்டீங்க. அதனால வர எல்லாரையுமே அப்படிதான் உங்களுக்கு கூட்டம் கூடி கலைஞ்சிரும்னா, நீங்க 2021 இருந்தப்போ அந்த பேச்செல்லாம் இல்லையே. நீங்க ஆட்சிக்கு வருவீங்களா, உங்களால என்ன பண்ண முடியும், நான் சொன்ன திட்டங்களை நான் செய்ய முடியலன்னா கூட இவங்க வந்து செஞ்சாங்க, என்னால முடியல, என்னால முடியாது, அதை செஞ்சாங்க. இது ஒரு பெருமையா? உங்களால முடியலன்னு சொல்றது ஒரு பெருமையா? அவரு சைடு வாக்குல போட்டு விட்டுருக்காருங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்னோட திட்டம் திருடிருச்சு. அது கரெக்ட், திருடிச்சுன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அது என்னால முடியாது, இவங்களாலதான் முடியும். நீங்க எதுக்கு அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாமே, எங்க மாசம் 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க பெருமையா சொல்லியிருந்திருப்பாங்க. கமலஹாசன் இந்த திட்டத்தை சொன்னாருங்கன்னு பெருமையா சொல்லிட்டு போயிருப்பாங்களே. அதுக்கு எதுக்கு ஒரு கட்சியை தொடங்கணும், பல பேர் வாழ்க்கையில குண்டு தூக்கி வைக்கணும், பல பேர் நொடிஞ்சு போகணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. இதனால இவர் வந்து பேசுறதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுபடும். அதுவும் விஜய் பேரை சொல்லாமலே கூட்டம் கூடியெல்லாம் கலைஞ்சிரும், அது குடும்பம் கிடையாதுன்னா அவங்க குடும்பமா அவரு நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனா மக்கள் அவர் அப்படிதான் நினைக்கிறாங்க. விஜய் அப்படிதான் பாக்குறாங்க, குடும்பத்துல ஒருத்தன்ப்பா. அதனாலதான் அவர் சொல்லும் போது என் பையன், என் மகன், என் ஃப்ரெண்டு, என் அண்ணன், என் தம்பி எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவரு கேட்கிறாரு. நீங்க ஒரு நாள் அப்படி கேட்டது கிடையாது.
நீங்க என்னன்னா இருந்தது கிடையாது, அவ்வளவுதான். இருந்ததும் கிடையாது, நீங்க அப்படி நினைக்கவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு இவ்வளவுதான். நீங்க மக்களோடு மக்களா என்னைக்குமே இருந்தது கிடையாது. நீங்க நற்பணி மன்றங்கள் வச்சிருந்திருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனால் விஜய்க்கும் உங்களுக்குமான ஒப்பீடு ஒண்ணு கிடையாது. நீங்க வேற, அவர் வேற. விஜயகாந்த் விஜய் வேணா ஒப்பீடு பண்ணலாமே தவிர நீங்க அவங்களோட வந்து ஒப்பீடு பண்ணக்கூடாது. ரெண்டாவது நம்ம துரந்தர், லேடி துரந்தர், அவங்க இப்ப வாங்க சல்யூட். ஒரு மேடையில ஏறி இருக்கின்ற இடத்திலேயே இருக்கின்ற கட்சியில் இருந்து இன்னொரு கட்சியை கலாய்க்கக்கூடிய ஒரே திறமை நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் வந்து இருந்திருக்கு. முதல்ல அவங்க சொன்னதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி வந்து தெய்வம் உண்மையை பேசியிருக்கு, அது பேசினாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் வந்து சொன்னாங்க, இப்போ ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து வந்திருக்காரு, சினிமால இருந்து ஐயோ நம்ம புருஷனும் சினிமாக்காரர்ல அப்படின்ட்டு, என் கணவரும் சினிமா துறையிலிருந்து வந்தவர் தான், ஆனால் அது சரிபட்டு வராது, அது தொழில், இது அரசியல். விஜய் சினிமால இருந்து வந்திருக்காரு, அவர் ஒரு தொழில், அவர் வச்சுட்டு அதுல இருந்து வந்திருக்காரு. விஜயகாந்த் ஒரு நடிகர், அவரு அங்கிருந்து அந்த தொழிலை விட்டுட்டு அரசியலுக்காக வந்தாரு. கமலஹாசன் ஒரு நடிகர், அவரு அந்த தொழில இருந்து அரசியலுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு. இவங்க 3 பேருக்குமாவது ஒரு ஒற்றுமை இருக்கு, சினிமால இருந்து வந்திருக்காங்கன்னு. நீங்க யாரு? களத்துல நின்றாங்கல்ல, மக்களுக்கு பிரச்சனை களத்துல நிக்கிறாங்கல்ல. நீங்க யாரு? யாருன்னா அவங்களோட மனைவி, அவ்வளவுதான். இப்ப கட்சியோட துணை பொதுச் செயலாளர். 3 பேருக்காவது ஒரு தொழில் இருந்துச்சு, அதை விட்டுட்டு வந்தாங்க. நீங்க யாரு? உங்களுக்கு எந்த அடிப்படையில மத்தவங்கள பேசுறீங்க? நீங்களா ஒரு கட்சியை தொடங்குனீங்களா? இல்லதான். நீங்களா வந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்க கணவர் ஆரம்பித்த கட்சியினுடைய தலைவர், அதனுடைய பொதுச் செயலாளர் தான் நீங்களே தவிர நீங்க களத்துல இருந்து மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் நீங்க வரல. நீங்க அவருடைய மனைவின்ற ஒரே காரணத்தினால அந்த கட்சியினுடைய தலைவரா இப்ப மாறி இருக்கீங்களே தவிர விஜய வந்து சொல்ற மாதிரி இது பண்ற அளவுக்கோ மற்றவர்களை சொல்ற மாதிரிலாம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஏற்கனவே இருந்த நிறுவனத்தினுடைய ஒரு தலைவரா வந்து ஈஸியா உட்கார்ந்துருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. ரெண்டாவது அந்த சொன்னாரு, அவங்க என்ன சொல்றாங்க, களத்துல இருக்கணும். இல்ல அவங்க ஆக்சுவலா அவங்க அசிங்கப்படுத்தினதே விஜயகாந்த் தான். அவங்க விஜய் அசிங்கப்படுத்தல, விஜயகாந்த் அசிங்க. அது ஒரு தொழிலுங்க, அதுல இருந்துட்டுலாம் இங்க இருந்து மக்களுக்கு சேவை பண்ண முடியாது, வரக்கூடாது அப்படின்னாங்க. நியாயப்படி பார்த்தா இவங்களே வந்திருக்க கூடாது. அப்படி நியாயப்படி பார்த்தா அந்த கட்சியை கலைச்சிட்டு இவங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். தேசிய முற்போக்கு கழகம் 2 அப்படின்னு ஆரம்பிச்சுதான் வந்து பண்ணிருக்கணும். அது வந்து முதல் தப்பு. அவங்க கணவர் கட்சி, கணவரே சினிமால இருந்து வந்தவர் தான். அடுத்து கமலஹாசனை வந்து சேர்த்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, நாங்களாம் அண்ணன்ட்ட இப்ப பேசும்போது அண்ணன் சொன்னாரு, நம்ம கட்சி இது மக்கள்லாம் கூடுவாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உங்களுக்கு என்னன்னா இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நீங்க ஒரு மாயையோட இருக்கீங்க. விஜயகாந்த் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், விஜயகாந்துக்கு வந்ததுக்கான காரணம் இது. அவராலையும் சஸ்டெயின் பண்ண முடியல, அவருடைய உடல்நிலை, இவங்க பண்ண வேலைகள். நீங்க அதே மாதிரி யாருக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துலயே போய் நின்று அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறதே எவ்வளவு பெரிய மோசம் அப்படின்றது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் அது ஒரு தொழில், அதுல இருந்து வந்துட்டாலும் இங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றதும் வந்து விஜயகாந்த் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு சமமான ஒரு இதுதான் அந்த ஸ்பீச். சரி ரைட். அதுக்கப்புறம் கமலஹாசன் கூட பேசினது இதுன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. லாலிபாப் நீங்க வந்து புதுசு, லாலிபாப் சாப்பிடுற பேபி அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாங்க. பேபி தான் சொன்னாங்க, பேபி அப்படின்னாங்க. அது லாலிசாப் அவரே பேபினா அப்ப இளந்தலைவர் குட்டி பேபி, முதல்ல பேண்டு போட்டவர், அதெல்லாம் அழியிருப்பாங்க. அரசியல் இல்லைங்க, அவரு தாங்க சொன்னாரு, அரசியல்ல முதல்ல பேண்ட் போட்டவர் நான் தான் முதல்ல இந்த மாதிரி பேண்ட் போட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி எவனும் பேண்டே போட்டது இல்லையா அரசியல்ல? இளந்தலைவர் தான் முதல்ல வந்து பேண்ட் போட்டதா வந்து சொல்றாரு. நேற்று உதயநிதி கூட செல்ஃபி வீடியோ எல்லாம் விருதுநகர்ல வீடியோ எல்லாம் எடுத்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓபிஎஸ்க்கு கூட அங்க சொல்றேன், இதுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தேனிக்கு வந்து ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பிச்சு விடுங்க, இந்த தரப்புல உட்கார வைங்க, அவர்கிட்ட நம்ம தோத்தோம். நீங்க சொன்னீங்களா எனக்கு ஓட்டு போட்டு நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவருக்கு யார்கிட்டயாவது போய் இப்படி இருக்கணும், அவருடைய உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் அவருக்கு. அப்பதான் அவருக்கெல்லாம் பிடிக்கும். கூண்டு விழுந்துருச்சு. ஆமா, விழுந்து பல வருடங்கள் ஆச்சு. அப்படி நேத்து பிரேமலதா அவர்கள் பேசினது இது ஒரு டாபிக். ரெண்டாவது தான் ஹைலைட்டு. இப்ப பாடுறானா யாரு அப்படின்னு. என்ன இந்த ஆட்சியில, அண்ணனோட ஆட்சியில ஒரே ஒரு குறை தான், ரெண்டு சட்டம் ஒழுங்கு, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் நைட்ல நடந்து போக முடியல, அதுதானே பிரச்சனை. அதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்ல வேண்டாம், அது ஒன்னே போதும். நீங்க பண்ண ஆட்சிக்கு நற்சான்று அதுதான். அரண்டு போயிட்டாரு ஸ்டாலின்.
காலங்காத்தால உன்னை கொரோனா வரைக்கும் சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி நல்லா சிறப்பா பண்ணிட்டாங்க. உண்மையாவே அது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதை நம்ம கடந்தே போக முடியாது. நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், அதுக்கு நமக்கு மரியாதையான பணம் திருப்பி வருது அப்படின்னு. அது எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த கேப்ல அதை மறந்துட்டாங்க. எவ்வளவு முடியுமோ இங்க இருந்துகிட்டு என்டிஏக்கு எவ்வளவு, அதாவது பழைய பாசத்துல இப்பதான் சொல்லுவாங்கல்ல, இவர் நம்ம செங்கோட்டையன் போயிட்டு புரட்சி தளபதி தலைவின்னு சொல்றது புரட்சி தளபதின்னு வந்து மாத்துறாரு, விசிலுக்கு பதிலாக ரெட்டைலிக்கு சில நேரத்துல ஓட்டு கேட்கறாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பழைய பாசத்துல என்டிஏவுக்கு வந்து சாதகமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க வந்து நீங்க லேடி துரந்தர் அப்படி இப்படின்லாம் சொல்றீங்க. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏஜென்ட் டீனா அந்த மாதிரி வந்து இல்லைங்க, இந்தியா துரந்தர் கரெக்டு தான். இங்க லோக்கலுக்கு டீனா தானே. ஏதோ ஒரு வேலையா இருந்தாங்க, டக்குன்னு என்டிஏக்கு ஆதரவா இருந்தாங்க, பார்த்தா திடீர்னு அங்க போயிருந்தாங்க. இப்ப அங்க போயிட்டு இவங்களுக்கு ஆதரவா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா செம்ம கட்ஸ் வேணுங்க. நம்மலாம் வந்து கலைஞரோட அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் அஜித் அவர்கள் வந்து ஐயா எங்களை மிரட்டுறாங்க, மிரட்டி தான் எங்கெல்லாம் கூட்டு வராங்கன்னு சொல்லி ஓப்பனா அடிச்சாரோ, அந்த மாதிரி என்ன பிரச்சனை? நான் ஏதோ உங்களுக்கு நல்லதா சொல்லதான் வந்தேன், அவங்கதான் அப்படியே திருப்பி விட்டானுங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஐயா அப்படின்ற மாதிரி நேத்து அவங்க பேசுறது சம வைரல். என்ன பிரச்சனை? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த ஒரு குற்றச்சாட்டு. நைட்ல தனியா நடந்து போக முடியல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவ்வளவுதானே. இது ஒரு பிரச்சனைன்னு வந்து பேசிக்கிட்டுனா அது ஒண்ணுதான் குற்றச்சாட்டு. மற்றபடி எல்லாம் வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போதை பழக்கங்கள் கொஞ்சம் போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அந்த மாதிரி வந்து சிறப்பா சொல்லி முடிச்சதுனால இந்த காரணத்துக்காகலாம் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடாமலாம் இருக்க கூடாதுங்க அப்படின்னு அவங்க சொல்லல. சொல்ல வச்சிடாதீங்க, மேபி அடுத்தடுத்த மீட்டிங்ல அதெல்லாம் நடக்கலாம். என்ன நடந்துருச்சு? ஏதோ 4 ரேப்பு, ஏதோ 4 கொலை, ஏதோ ஒரு 80 வயசு பாட்டிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு ரேப் அண்ட் மர்டர், இவ்வளவுதானே. அதுதான் அண்ணா ஆட்சியில் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? என்ன குற்றச்சாட்டு அண்ணா ஆட்சியில 2.5 வருஷம் கொடுக்கல, 8 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேருக்கு 2000 பேர் செத்து போனதுக்கு என்னமோ அதெல்லாம் கொலாட்ரல் டேமேஜிங். அதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்காக 8 கோடி பேருக்கும் தனித்தனியா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அது இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து அடுத்து 8 கோடி அப்பா அடுத்து ஏஜென்டினா என்னென்ன பேச போறாங்கன்னு கூட்டணி கட்சியினரே வெயிட்டிங். எப்பவுமே ஸ்டாலின் அண்ணன் என்ஜாய் பண்ணிருப்பார்ல பயங்கரமா, சிறுத்தன் என்ஜாய் பண்ணிருப்பார்ல. இப்ப தெரியுதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு? அனுபவிங்கடா, இப்ப அனுபவிங்க. நான் அன்னைக்கு பேசும்போது எந்திரிக்க மாட்டேன்னீங்க, 10 சீட்டு கொடுத்தீங்கல்ல, அனுபவிங்க. உங்களால என்னெல்லாம் உங்க கூடவே இருந்த பாத்தீங்களா, நேற்று திருமாவளவன் இல்ல, இடதுசாரிகள் இல்ல, பச்சை துண்டு வைகோ இல்ல, இத்தனை பேர் இல்ல. நேத்து வந்தவங்க இவங்கெல்லாம் இவருக்கு சீட்டே கொடுக்கல, இவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து வந்து கூட்டு போறாங்க. இத்தனைக்கும் 2021 கமலோடைய வாக்கு சதவீதம் 2.67 என்னவோ, இவங்களுக்கு அது கூட கிடையாது, ரொம்ப கம்மி. இவங்க நின்னதே கொஞ்சம் தொகுதி தான். இந்த அளவுக்கு பேசுறாங்களா, பாயிண்டா பேசுறாங்க. அவருக்கு சீட்டே இல்லையா, அவருக்கு பிளாக் கார்ட் ட்ரெஸ் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. பிளாக் கார்ட் இவங்களுக்கு ஒரு 10 தொகுதியை கொடுத்து வந்திருக்காங்க. அப்ப யாரு சாமர்த்தியம்? அதை விட சூப்பர் இதுன்னா இந்த மாதிரி சொன்னதுதான். என்ன பெரிய குற்றச்சாட்டு? அண்ணனோட ஆட்சியில் இது ஒண்ணுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்த ஸ்டேஜையும் வந்து பண்ணாங்க இல்லையா, அந்த பெண்களுக்காக நின்னாங்கல்ல, ரொம்ப பிடிச்சது. அப்படி தலைவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு, அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த பாராட்டு மழை. எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்கறேன். எப்பவுமே முதலமைச்சர் வந்து இவங்க எல்லாம் பேசுறத கேட்கவே மாட்டாரு, இப்படிதான் எங்கேயே பாப்பாரு, லெஃப்ட்ல பாப்பாரு, மக்களை பாப்பாரு, இப்படிதான் உட்காந்துருப்பாரு. நேற்று இவங்க பேச ஆரம்பிச்சு லெஃப்ட் அப்படியே தலையை திருப்பினாரு. அதுக்கேற்ற மாதிரியே பேசிட்டாங்க. ஐயோ நம்மள வேற பாக்குறாரு, நல்லதா ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் பேசும்போது இவங்க என்ன பேசுறாங்க, அவர் என்னென்னமோ பேசுறாருங்க. நான் ஏன் தனியா, நான் குடும்பத்தோட இணைஞ்சிட்டேன், அதுக்கு அவசியமே இல்லைன்னாரு. எதுக்கு? நான் இங்க யாரையும் திட்டுறதுக்கு வரல அப்படின்னாரு. சீட்டு தரலன்னு சொல்லி திட்டுறதுக்கு திட்ட வந்திருப்பேன்னு நினைச்சாங்க. யாரும் நினைக்கலையே அப்படிலாம். நாங்களாம் நினைக்கவே இல்லையே. நீங்க திட்டுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. நீங்க எப்படி திட்ட முடியும்? உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து 2 படம் நடிக்கிறதுக்கு புக்கிங்க கொடுத்து ரெட் ஜெயின்ட்ல நடிக்கிறதுக்கு கொடுத்தா திட்டுவாராம்ல. தூரிகா கேன்சர், இந்த புள்ள தூரிகா கிட்டாரு கம்பி, அந்த மாதிரிதான் தம்பி. அந்த லேடி கடைசியா என்னடா போடா
போடா. படம் தாய் கிழவி பாத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல. அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லலன்னு புரியலன்னு சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி படத்துக்கு வந்து ஃப்ரீயா ப்ரொமோஷன் இல்லன்னு வச்சுக்கோங்க. அந்த நயன்தாரா படம் ஒண்ணு இருக்குமே, திட்டுவானாம்ல சொட்ட, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பேசல, அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. நோண்டிடுவேன் நோண்டி. நான் இங்க யாரையும் திட்ட வரல, ஒன்னு அதுக்கெல்லாம் இங்க கூப்பிடலையே, வந்து பேசிட்டு போன்னு தானே சொன்னோம் அப்படின்னு. இந்த நாளையில இருந்து பரப்புரை ஆரம்பிக்கிறாரு அவரு. அவரா? ஆமா ஆமா, மக்கள் நீதி மைய தலைவர் வந்து நாளையில இருந்து பரப்புரையை வந்து ஆரம்பிக்கிறாரு. மேனிஃபெஸ்டோலாம் எதுவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? யார் அவங்களா? என்னத்துக்கு? இருக்கு இருக்கு இருக்கு, அது பண்ணிருக்காங்க தானே. இந்த நாளைக்கே நாளானைக்கே வருது. அப்படியா? ஆமா. அடுத்த நாள் மக்கள் நீதி மையத்தை காப்பாற்றுவது எப்படி? அதான் மேனிஃபெஸ்டோவா? ஒரு சீட்டாவது வாங்குவது எப்படி, அதுவும் டார்ச் லைட்லயே நிற்பது எப்படி, டார்ச் லைட்டிற்கு என்ன பேட்டரி மாற்ற வேண்டும், எப்படி பிரகாசமாக எரிய வைப்பது அப்படின்ற வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல கட்சி நிதி திருப்பி தராமல் இருப்பது எப்படி அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள், இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் இருக்கு. எப்படி ஏமாத்தி எம்பி போஸ்ட் வாங்குறது, ஒரே ஒரு எம்பிக்காக எப்படி ஒரு கட்சி தொடங்குறது அப்படின்ற மாதிரி, ஸ்நேகன்களை ஏமாற்றுவது எப்படி, ஸ்நேகமா ஏமாற்றுவது எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள். எப்படி அசிங்கப்பட்டாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தொடச்சிட்டு போயிடும், அப்படி நிக்கிறது வந்து கெத்தா வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி சில வாக்குறுதிகள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாட்டா கூட ரிலீஸ் ஆகலாம் ஸ்ருதிஹாசன் வாய்ஸ்ல. அதாவது புரியுற மாதிரி இருக்குமா? இவர் எழுதுனா நடக்காது, வேற யாராவது ஸ்நேகனே எழுதி தருவாரு. உன்னை பத்தி திட்டுறதுக்கு என்கிட்ட இருந்து எழுதுமாக நெஞ்சில் புதைந்த அப்படின்னு எழுதி தருவாரு. அது வந்து பாட்டா கூட ரிலீஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அப்பா அவர்கள் டீலிமிட்டேஷன்ஸ்க்கு கருப்பு பலூன் என்ன, காகித எருப்பு என்ன, பலூன் கிடைக்கலையாங்க, கருப்பு பலூன் இவங்க வாங்குறது இல்ல. 2021 அப்புறம் பலூன் வாங்குறதை நிறுத்திட்டாங்க, கருப்பு பலூன் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. எப்பயாவது எங்கேயாவது தேவைப்படுதுன்னா கருப்பு சேவை அந்த ஆர்ச்சி மட்டும் போறதுக்கு மட்டும் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருப்பு பலூன். ஏங்க நீங்க தான் வாங்க வெள்ளை பலூன் தானே வாங்கிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன திடீர்னு கருப்பு பலூன் அப்படின்னா, இல்லங்க இன்னைக்கு தேவைப்படுது, பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கருப்பு பலூனை வாங்கி அப்புறம் கருப்பு கொடியெல்லாம் ஏற்றி, கிடைக்கலன்னு சொல்லிட்டு சட்ட துணியெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி கருப்பு கொடியா மாத்தி கொடியெல்லாம் ஏற்றி. கண்டி இன்ஃபர்மேஷன், அந்த முதல்வன் படத்துல அழகான ராட்சசிய பாட்டுல இந்த பானையா இருக்குல்ல, அவ்வளவு பானை கிடைக்கலன்னு என்ன பண்ணிட்டாங்களாம், பலூன் எல்லாம் வாங்கி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு இது பானை மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல கிடைச்சிருச்சு, ஒரு ஐடியா கூட இருக்கலாம். எப்படி நாங்க அந்த இதுக்கு நாங்களே அப்படிதான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஐடியா அந்த மாதிரி பெயிண்ட் கிட்லாம் அடிச்சு, இந்த நெயில் பாலிஷ், பிளாக் நெயில் பாலிஷ்லாம் அடிச்சு பலூனுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நேற்று இன்னைக்கு காலையில நான் வரும்போது ஒரு இருட்டா தான் இருந்துச்சு. ஆமா, ஒரே பலூனுக்கு அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் இவங்க பார்த்தாலும் எரிச்சாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷனை எரிச்சது அப்படின்னு சொல்லி அந்த காகித எரிப்பு, சங்கிலி பறிப்பு, காகித எரிப்பு, அதை எரிச்சு அப்படியே பங்கமா போட்டுட்டு அந்த கொடியை ஏத்திட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க பேசினதுக்கான கோபத்துல வந்து எரிச்சிருப்பாரோ? இல்ல அதெல்லாம் பண்ணணும். பழைய திமுக எல்லாம் அதெல்லாம் எரிச்சு காட்டணும். ஹிந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இங்கிலீஷ்ல இருக்கிறத போய் அழிக்கணும். மூதேவி, இங்கிலீஷ் மூதேவி அப்படின்றது. இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா, இன்னைக்கு சரியான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இங்க இந்த மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் எரிச்சிருக்காங்க, பருக்கு கொடியெல்லாம் ஏத்திருக்காங்க. போய் டிஆர் போல் இந்த மாதிரிலாம் ஏத்திரு ஓம் பிர்லா சொல்லிட்டாரு, நீங்க கருப்பு கொடி ஏத்துங்க, நீல கொடி ஏத்துங்க, மஞ்சள் கொடி ஏத்துங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க அப்படின்ட்டாரு. இவங்க சொல்லுவாங்கல்ல அப்பாவுனா யார் தெரியுமா அப்படின்னு, அப்பாவுக்கெல்லாம் அப்பாவோ அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, நீ என்ன கொடி வேணா ஏத்திட்டு போ, பஞ்சாயத்து இப்ப அது இல்ல, விஷயத்துக்கு வா அப்படின்னு வந்து கலாச்சி விட்டுருக்காங்க. தமிழ்நாடு எதிர்ப்பு காட்டியிருக்குல்ல. ஆமா, எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், நானும் இருக்கேன், நானும் அப்படிதான் வந்து தமிழ்நாடே வந்து எதிர்க்குது அப்படின்னாங்க. நானும் வரவில்லை, ஒரு கொடியுங்கன்னா ஒரு இதுவும் இல்லைங்க. டீலிமிட்டேஷனால நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதுல வந்து டவுட்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ அதிகமாகுன்றாங்க, கம்மியாகுன்றாங்க, இல்லைன்னா அதிகமாகுன்றாங்க. அதிகமான ஒரு 50-58 வரைக்கும் வரலான்றாங்க. நம்ம அதுக்காக சந்தோஷப்படுவீங்களா, இல்லை வட மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்கள் 80, 120, 128, 130 வரைக்கும் போனா அதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்களான் இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்கணும், விகிதாச்சார அடிப்படையில் இருக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கணும். இன்னும் நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதி, இந்த கணக்கெடுப்புலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப அவசரமா பிஜேபி பண்ணுது. அது ரொம்ப தப்புன்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, அது நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் தான். ஆனா அதை வச்சு நாங்க ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு திமுக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பீதியை கிளப்பி விடுறது, இதை நம்ம கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன்.
பட் ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்நியார் இருக்காங்க, ஏஜென்ட் டீனா இருக்கிறாங்க, ஏஜென்ட்ல தான் இருக்காங்க, எல்லாம் முடிச்சு விட்டுருவோம். அது எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. சுகர் வாக்கிங்லாம் பேசியாச்சு. சுகர் வாக்கிங் 3 பேர் நடந்தது, 3 பேர் நடந்து போனது தாங்க சுகர் வாக்கிங். திமுகல ஒரு வேட்பாளர் டான்ஸ் ஆடினாரு மேடையில, பங்கமான டான்ஸ். அன்னைக்கு ஆடலும் பாடலும் போட்டு ஆடினாங்க. இன்னைக்கு தலைவர் இருக்கும்போது தலைவர் முன்னாடியே இப்படி இப்படின்னு இருக்காரு, கையை இறக்கு இருக்காரு. போதையில் ஆடி அப்படியா? இல்ல இருக்காது, வைபிள் ஆடிட்டாரு. இருக்குமோ அந்த பாட்டு பருந்து பெரும் 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 பருந்து போட்டோன்னா முதலமைச்சர் ஆடிட்டு இருக்கோம். பழைய திமுக காரனை மாத்திராது, சப்பு சப்புன்னு வச்சு போடும். ஓடி போயிரு. அதுக்கு முன்னாடி செம்ம டான்ஸ் போட்டிருக்காரு. அப்படியா? ஆமா. இல்லைங்க, அவருக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, இவங்க மேடையில் சொல்லுவாங்களே, முதலமைச்சர் இப்ப வர போறாரு, இப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் தொழில் எடுத்து மேல சுத்தணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணணும். எல்லாரும் உட்காந்துருக்கோம், இவரு மட்டும் ஆடிட்டு இருக்காரு தனியா. கீழே உட்கார்ந்து இருந்தவங்க சிரிச்சு சிரிக்கிற, அது அப்படி இல்லைங்க, சிரிக்கிறாங்கப்பாங்க எல்லாரும். மருதமலை நல்லா இருக்கியாப்பா அந்த மாதிரி என்னமோ பண்ணியிருக்காரு முதலமைச்சர். ரொம்ப பொறுமையா அமைதியா இருந்துருங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆடலும் பாடல ஆடினார்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியா ஏன்டா இப்படி பாடா படுத்துறீங்க, உங்களை வச்சுக்கிட்டு நான் 120 தாண்டறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கும் போலன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி வைப்ல இருக்காங்களா எல்லாரும்? இருக்கும்ல, வைபா வைப்ரேஷன்ல எல்லாமே தான். தெருல சுகர் இருக்கானு தெரியல, மாத்திரையை போட்டு உட்கார வைக்கனாலும் உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க. இது ஒண்ணு. பூவை தூக்கி அடிச்சது மெயினா பேச வேண்டியது 8000 கூப்பன். ஆமா, அந்த கூப்பனால நடந்த சம்பவங்கள், கூப்பன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டோம், கூப்பன் உண்மை கிடையாது, அது ஒரு ஸ்கேமு. அந்த கூப்பன் அவங்க ஆட்சிக்கு வந்தாதான், அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போ கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எந்த அடிப்படை இதுவும் அதுல கிடையாது. எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, எல்லா குடும்பங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த கூப்பனை வச்சு உங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த நம்பரை பார்த்து 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் ஓட்டு வந்து போடாதீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா அது 8000 ரூபாய் உண்மை கிடையாது, அது கூப்பன்றது கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்தல் கமிஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. தேர்தல் கமிஷன் அதை வந்து விநியோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர, அதை பண்றாங்க ஆட்களை போய் எதுவும் கேட்கறதும் இல்லை. ஏன் அதை பண்றீங்கன்னு வந்து நிறைய இடத்துல வந்து பணம் பட்டுவாடா பண்றாங்க. அது வீடியோவோட எவிடன்ஸ் எடுக்கிறாங்க, கொடுக்குறாங்க. பட் ஆனா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன் அது கொடுக்குறாங்கன்னு தெரியுது, உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும்போது ஏன் அதை போய் தடுக்க முடிய மாட்டேங்கிறீங்க, இல்லை ஏன் அதை வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 8000 ரூபாய் கூப்பன் ரொம்ப பெருசா பரவிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும். அது தடுத்து நிறுத்தணும். அப்படியே உங்களுக்கு கொடுத்தாலும் அது ஒர்த்து கிடையாது, அது வேஸ்ட் தான். அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால கொண்டு போய் கொடுத்து ஏசியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ₹1 தீப்பெட்டி கூட உங்களால வாங்க முடியாது, பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, பேசணுமா? அண்ணன் தான், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை கம்பெனி. நீங்க அரசியல்வாதியா மூவி ரிவ்யூவரானே தெரியல. அவங்க கருகருன்னு இருக்காருங்க, சுத்தி தொண்டையெல்லாம் சரியாயிருச்சுல? இல்ல, அவன் ரொம்ப இதா இருக்காரு. அவர் வந்து இன்னும் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்திருக்காரு. வந்து டைரக்டா படம் நடிச்சிருக்காரு. சிறையிலிருந்து வந்து எல்லைக்கு நடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு ஓட்டு போடுற எண்ணம் இருக்கிறவங்க கூட போட மாட்டாங்க. என்ன அப்படி சொல்றீங்க? ரெட் ஜெயிண்ட் மூவிங்க, அதுல நடிச்சிருக்காரு. ஆமா, ரெட் ஜெயிண்ட் மூவிஸோட படத்துல சீமான் அவர்கள் நடிச்சிருக்காரு. சம்பளம் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருப்பாரு. ஆமா, விக்னேஷ் சிவன் கொடுத்துருக்க முடியாது. ஓகே, புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்படி நீங்க ஏதாவது டப்புன்னு லிங்க் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அண்ணா அதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துக்கு ஒரு இட்லி கடை இல்ல, இந்த TN 2026க்கு ஒரு ரிவ்யூ இப்படி போட்டு விட்டு அது அப்படியே அங்க போயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. இந்த தேர்தல் நேரத்துலயும் நீ வந்து படம் பார்த்துக்கிட்டு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. இவ்வளவு வேலைகள் மத்தியிலையும் அது ஒரு வேலையா அவர் பார்த்திருக்காருல்ல, அதுக்காக நீங்க அவரை பாராட்டணும். இப்ப விஜய் எல்லாம் பாருங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்ப உதயநிதி பாருங்க, சாயந்தரம் ஆனாதான் இன்று பிரச்சாரத்துக்கே வராரு.
ஸ்டாலின் அவர்கள் பாருங்க சாயந்தரம் மாலையான ஒரு பிரச்சாரம் போய் ஒரு மேடையில் போய் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஈவினிங்ல தான் வந்து, ஆனா அண்ணன் பாருங்க ஃபுல் ஸ்விங்ல சுத்துறாரு, ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சு சுத்துறாரு, சுத்திட்டு மூவி ரிவ்யூவும் பண்றாரு. இப்போ வந்து ஒரு கல்லு போட்டு பார்த்திருக்காரு எல்லைக்கையில. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சு ஒர்க் அவுட் ஆகுதா, வருதா இல்லையா, வரும் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கே வாங்கலாம் ஏன் அப்படின்னோடனே அண்ணன் பார்த்துருக்காரு. ரைட் ஓகேடா, ரெட் ஜெயிண்டா இருந்தா என்ன, பிளாக் ஜெயிண்டா இருந்தா நமக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்திகை பார்த்திருக்காரோ. ஆமா, இதோட முடிச்சு விட்டு அடுத்து திருப்பி அந்த பக்கத்துல எங்கேயாவது போகும். அதுக்குதான் அடுத்த ஆள் ரெடியா இருக்காங்கல்ல கட்சிக்கு. அப்படியே டிட்டோவா யூடியூபரா, யூடியூபர் தான். உடனே வா வேதாரண்யத்துக்கு, வேதாரண்யம் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும், யூடியூபர் தான். ஸோ அண்ணன் அங்கே போயிட்டாருன்னா இவர் எனக்கு தெரிஞ்சு விஜய் நடிக்க போக மாட்டாரு, இவங்க தான் போயிடுவாரு. அதே மாதிரி ஏதோ கட்சியை காப்பாற்றணும்ல. ஏதோ நாம் தமிழர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வாக்கு கேட்டு இருக்காதுங்க. நாம் தமிழர், நான் வீடியோ போடுவேன். நாம் தமிழருங்க. ஆமாங்க, தமிழ் பக்கத்துல தெலுங்கு, அவ்வளவுதான். அண்ணன் ஒன்றும் தெலுங்குக்கு எதிரானவரெல்லாம் கிடையாது. தெலுங்கு வந்து வேணான்னு சொல்லலை, வேணும்னா கத்துக்குங்கன்னு தான் சொல்றாரு. பக்கத்து ஸ்டேட்ல நியர்பைல அந்த ஏரியால தெலுங்கு ஆட்கள் இருந்தா இப்ப தெலுங்குல பேசக்கூடாதா? ஆலப்போறான் தமிழன்னு இங்க பாட்டு எடுக்கிறீங்க, அப்ப தெலுங்குல போய் என்னன்னு போடுவீங்க? ஆலப்போறான் தெலுங்குன்னு பாட்டு அப்படி போடலாம், அண்ணன் அப்படி பண்ணக்கூடாதா? இல்ல, எனக்கு வர வர அண்ணன் மேல ரொம்ப சந்தேகம் அடிக்குது. இப்பதான் யாரோ ஒரு RSS பிரபலத்து கூட வந்து எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு, பாத்துட்டு வந்திருக்கு. அது தம்பி இல்ல, அது ஒண்ணு. இங்க ரெட் ஜெயிண்ட் கூட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க ஒருத்தர் தெலுங்கர் வச்சு நாம் தமிழர் கட்சியில தெலுங்கரை கூப்பிட்டு இது பண்ணிருக்காரு, பிஜேபிக்கு போய் வாக்கு கேட்கிறாரு. எனக்கு புரியல, அண்ணன் எப்படி எல்லா இடத்துலயுமே கை வைக்கிறாரு, எனக்கு அதுதான் புரியல. எல்லா இடத்துலயும் கை வைக்கிறதா ஒரு அண்ணன், அந்த உரிமை இருக்குது. மூத்தவரா இருந்து, மூத்தவர்னால எப்படிதாங்க, இளவல்ட்ட நீங்க என்ன வேணா பண்ணலாம், மூத்தவர் அப்படி நீங்க பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். பெரியப்பா கிட்ட நீங்க வந்து எதிர்த்து பண்ண முடியும், சித்தப்பா கிட்டே நீங்க வந்து சமரசமா வந்து பேசிக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். அவரால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும். இருக்கட்டும் இருக்கட்டும், அண்ணன்டா. அது ஜனநாயகன் லீக், அதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எடிட்டர் கூட இருந்த அந்த எடிட்டர் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீலான்சரை வச்சிருக்காங்க. அந்த பயமுள்ள பார்த்த வேலை ஒரு படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கான். ஒரு ஃப்ரீலான்சர் அவன் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்றது ஒரு பெரிய டீம். எப்படி இவனை நம்பி ஒரு ஃப்ரீலான்சரை நம்பி ஒரு இதை கொடுத்தாங்க, எடிட்டோரியல் எப்படி நம்பி கொடுத்துருப்பாங்க. அப்படி கேள்விப்படலையே. ஜனநாயகன் டீம் தான் இது ரிலீஸ் பண்ணிருக்கு. ஜனநாயகன் டீம் ரிலீஸ் பண்ணிருக்குன்றது, ஜனநாயகன் டீம்ல இருந்தவன் தான் இவன். இவனை ஃப்ரீலான்சரா வச்சிருக்காங்க, எடிட்டிங் டீமுக்கு வச்சிருப்பாங்களே, ஃப்ரீலான்சரா எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி எடுத்தவன் தான் அதுக்கான ரெஃபரன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி ஒரு மொத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். அதுதான் இங்க வந்து பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு விஜயே ரிலீஸ் பண்ணிட்டாரு, ஆதவர்ஜினா தான் ரிலீஸ் பண்ணாரு, அவர் ரிலீஸ் பண்ணாரு, உதயநிதி இதுன்னு தெரியல. பட் அந்த ஃப்ரீலான்சரை பிடிச்சிருக்காங்க, சைபர் கிரைமில் பிடிச்சி இவன் தான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மேபி 24th அப்புறம் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு 24th அப்புறம் 24th or 30th ஏதாவது ஒரு டேட்ல வந்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரட்டும், பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கலப்பா, வரட்டும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் தான் சொன்னேன். இப்போ நான் பார்த்தேனா? அப்ப ஆமா, சும்மாவே நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க படத்துக்கு. கடமை முக்கியங்க. எவ்வளவு பெரிய அரசியல் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க அசால்ட்டா படத்துக்கு போலான்னு இருக்கீங்க. 5 நாள் 5 நாள் அதுக்குள்ள செத்து போயிடும், வேற வேலை. 5 நாள்ல நீ முடிச்சு விட்டுருவீங்க. எவனோட என்ன முறைக்கிறான், எதுக்கு முறைக்கிறான்னு கேளுங்க. அப்படியா? சம்பந்தமே இல்லாம நேரமா ஆயிடுச்சுன்னா ஆகதான் செய்யும். முடிச்சிருவோம்ல என்ன தம்பி, கடுப்பாயிருவாப்ல லிங்கேஸ்வரன். அவன் கடுப்பாவான்லாம் முடிக்க முடியாது, கண்டென்ட் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லுங்க. சரி, மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கா நாளைக்கு சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. நான்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிடுங்க. சனிக்கிழமை மீட் பண்றாங்க நம்ம கடலூர். ராகுல் காந்தி வர்றாரு 18ஆம் தேதி என்னவோ வராரு. ஃபோன்ல பேசிட்டாராம். நியூஸ் கன்ஃபார்மா? ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஃபோன்லயே பேசிட்டாராம். அவர் வருவாரு, 2 பேரும் ஒரே மேடையில் இருப்பாரு. வராங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. வேற வழியே இல்ல, மட்ட மல்லாக்கப்படுத்து வர வச்சுட்டாங்க. எப்படியாவது தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை போனை போட்டு மல்லிகார்ஜுன கார்கே அடிச்சு, ஏங்க அவர் என்ன பண்ண காத்திருக்காரு, அன்னைக்கு அவர் என்ன பண்ண காத்திருக்காரு, அவர் என்ன பண்ண காத்திருக்காருன்னு வந்து தெரியல. அவரு வந்து சொல்லிட்டு போனாருன்னா இது ஒண்ணுதானே பிரச்சனை, வேற என்னங்க பிரச்சனை அப்படின்ட்டு போக போறாரு. பெரிய பஞ்சாயத்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வரட்டும், என்ன பண்ண ஸ்வீட் கிட்ட வாங்கிட்டு வராரா, பிரதர்னு சொல்றாரா, என்னெல்லாம் பண்றாருன்றத 18ஆம் தேதி நினைக்கிறேன். மேபி அன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த கையை தூக்கிட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த ஒரு காட்சிக்காக நம்மளும் வந்து காத்திருப்போம்.
வந்துட்டு விஜய்க்கு எதுவும் ஆதரவா எதுவும் பேசிட்டு போறாரான்னு பார்ப்போம். விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஓவர் ஆசைதாங்க, டைரக்டா விசிலுக்கு ஓட்டு போடுங்க. சைகை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாருல, அதாங்க அவர் செய்ய மாட்டாருங்க, அவர் ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு செய்ய வைப்பாரு. அவரு டைரக்டா செய்ய மாட்டாரு, அது அவருக்கு தப்பா போயிடும், கூட்டணியிலே போய் தப்பா போயிடும். அப்புறம் செல்வ பிறந்தீங்க போய் முன்னாடி நின்றுவாரு, உன்னைய போய் கூட்டுட்டு வந்த புத்தியா என் புத்திய அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படி பண்ண மாட்டாரு, ஏதாவது சிம்பிள் கிம்பிள் காட்டார் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஏதாவது ஒண்ணு அது மாதிரி சொல்லிட்டு போனாருன்னா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மீண்டும் அடுத்த ஒரு சனிக்கிழமை சந்திப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது